ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்குமே நம்ம சேனலில் வந்து கொஸ்டின் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கணும்னு சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். யூனிட் ஃபர்ஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் 2 வீடியோவா 50-50 கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி யூனிட் 2க்கும் 50-50 கொஸ்டினா 2 வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இந்த தீவிர முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீரும் அப்படின்ட்டு 100% நம்பலாம். அதே மாதிரி யூனிட் 3க்கும் வந்துட்டு நாம் ஒரு வீடியோ கொடுத்துட்டோம். அதுக்குரிய கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். யூனிட் 3 செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு மாடல் டெஸ்ட் 2வா உங்களுக்கு வரும். பிடிஎஃபா டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் இருக்கும், எடுத்து அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பாக அட்டன் பண்ணுங்க, அருமையா இருக்கும். அட்டன் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு சின்ன கதையை சொல்லி பார்ப்போமா? அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அதாவது வந்து ஒரு வெட்டுக்கிளியும் ஒரு எறும்பு வந்து ஒரு காட்டுல வாழுது. அப்போ வந்து அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்னைக்கு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அதோட போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு 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 கேரக்டர் கிடையாது. ஆனா வெட்டுக்கிளிக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாப்பிட கிடைச்சா ஓகே பரவாயில்ல, நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து நல்ல வெயில் காலத்துல வந்து எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு மீதி தேவையான உணவை எடுத்து அதோட அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, ஹவுஸ், அந்த பொந்துல வந்து வச்சிருது, சேவ் பண்ணி வச்சிருது. வெட்டுக்கிளி அப்படி இல்லை, ஜாலியா இன்னைக்கு கிடைச்சு ஏதாவது கிடைச்சா நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சா போதும், ஜாலியா வந்து அவர் வாழ்க்கையை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்படியே இவங்க 2 பேரோட காலம் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி மழைக்காலம் வந்து தொடங்குது. மழைக்காலங்கள் தொடங்கும் போது வந்துட்டு எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மழை காலத்துல வந்து வெளியே வர முடியாதுல்ல, அதனால எறும்பு வந்து அதோட வீட்டுக்குள்ளேயே இருக்குது. வீட்டுக்குள்ள ஆல்ரெடி சேவ் பண்ண அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அதோட காலத்தை ஓட்டிட்டு இருக்குது. வெட்டுக்கிளி வந்து வெளியே வந்து பாக்குது, மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு வந்து சாப்பாடுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படின்னு போது யோசிக்குது, சரி எறும்புகிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எறும்புகிட்ட வந்து கேட்கும்போது அப்ப எறும்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு கிளைமேட் சரியா மாறி போகுது அப்படின்னாக்க நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு உணவு இருக்கணும்ல, அதனால உணவு சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ கேட்காம வந்துட்டு நீ ஜாலியா அன்னைக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்த. இன்னைக்கு பாரு உனக்கு வந்து மழை காலத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்படுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உணவை எடுத்து கொடுத்து, இனிமேலாவது பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னாக்க, எக்ஸாம் டயத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒன்று படிச்சு 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 சேர்த்துக்கிட்டு போகும்போது, எறும்பு மாதிரி ஒரு நாளைக்கு மழை காலம் வர்ற மாதிரி எக்ஸாம் டேட் வரும் பாத்தீங்களா, அன்னைக்கு போய் நம்ம எந்த கஷ்டமே இல்லாம சிறப்பா மழை பெய்யுதே நம்ம கஷ்டப்படணுமே, எக்ஸாம் வந்துருச்சு நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் ஆன்சர் தெரியும் அப்படின்னு யோசிக்காம எக்ஸாம் சிறப்பா அட்டன் பண்றது தான் இன்னைக்கு இருந்தே கொஸ்டின் பை கொஸ்டினா சர்வ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வெட்டுக்கிளி மாதிரி வந்துட்டு இன்னைக்கு சும்மா பார்ப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு சும்மா பார்ப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா பின்னாடி கஷ்டப்படணும் எக்ஸாம் அன்னைக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாதிரியே சேவ் பண்ணி நம்மளோட லைஃப்பை அன்னைக்கு சேவ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.